குட் மார்னிங் டியர் சில்ட்ரன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜென்ரலாக கஷ்டப்பட்டு அவர் சொன்ன ஃபியூல் எடுப்போம். பட் இந்த க்ரௌட் என்னென்னா காலையிலேருந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, பேசுகிறதுல ரொம்ப கச்சன்னு இருந்தீங்க. அண்ட் தேர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா போஸ்கோ ஸ்டார்ட் பண்ணோன்னே எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கிற ஸ்கூல் யாருமா மேலே இருக்குது? இந்த கேர்ள்ஸ் ராஜீவ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணலாம். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். எதுக்கு உங்களுக்கு கிளாப் பண்ண சொன்னேன்னா, ஸ்டேஜ் எங்கே போயிட்டே இருந்தது, நீங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தீங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க, ஒரு லைனில் வந்துட்டு இருந்தீங்க, அப்படியே நின்றுட்டீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு அந்த சிறப்பு கிளாப். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் அண்ணன் அருமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏஞ்சலோ தேசாமி அண்ணன் அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஜென்ரலாக நான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப அழகாக அந்த ஒன் டே அந்த ஒரு சொல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சொல் உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சொல், அந்த அழகாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்படி நான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன்னா, நான் வந்து ஐ ஃபெயில்ட் இன் 10th இங்கிலீஷ், பட் ஐ காட் மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். உங்கள் லைஃப்பை புரட்டி போடுற ஒரு தருணத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து கண்டிப்பாக உங்களை நல்லா அசிங்கப்படுத்துவாங்க, நல்லா கேவலப்படுத்துவாங்க. அதெல்லாம் உரமாக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்க செடியை அழகாக வளர்க்கலாம், அவ்வளோதான். முக்கியமாக நேற்று வந்து தூத்துக்குடியில் இருந்தோம். ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிவிடுவோமா, 8 மணி ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுமா, யோசித்து ஓடியாந்தோம். உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, எல்லா சில்ட்ரன்ஸையும் பார்க்கணுன்னு. அதுக்கு மேலே இன்றைக்கி மெயின் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மணிகண்டன் ஐயாவை பார்க்குறதுல எங்களுக்கு அவர் ஸ்பீச்சை கேட்கணுன்னு ஆசையாக ஓடி வந்தோம். டீச்சர்ஸ் மோட்டிவேஷன் ஒன்று எடுத்தாங்க ஒரு 12 years பிஃபோர். அவங்க ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ரஷ்யன் கல்ச்சர் அகாடமியில் ரொம்ப சிந்திக்க வைப்பாங்க, சிரிச்சிட்டே நல்ல அழகாக சொல்லி தருவாங்க, சிந்திக்கும் வச்சுருவாங்க. தேங்க்யூ சார், வெல்கம் ஃபார் த ப்ரோக்ராம். நன்றி உங்களுக்கு. அடுத்தது எனது கல்லூரி நண்பர் விக்டர் அவர்கள் பிரின்ஸிபல் முன்னாடி பேசினாங்க. ஒரு கண்ணிலே ஒரு வித்தை காமிச்சிட்டாங்க இல்லையா, பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ட்ரூ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அந்த எது முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்ததுக்கு. அண்ட் என்னோட அவர் லீடர் மார்ட்டின் சார் இருக்காங்க பேசுகிறதுக்கு, அவங்களுக்கும் நான் வரவேற்பு சொல்லிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி கை தட்டு வாங்க வேண்டியதில்லை. இந்த க்ரௌடில் எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில்ட்ரன் அந்த கான்செப்ட் எங்கேருந்து பிடிப்பாங்கன்னு தெரியல. YMCAல வருஷம் பண்ணுறோம், நானும் மார்ட்டின் சாரும் சண்டை போட்டுனே இருப்போம் கான்செப்ட் பிடிக்கிறதில்ல. அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது இன்னொரு கஷ்டம். கான்செப்ட் இல்லைன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடலாம். இந்த வாட்டி என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ட்ரீம், டிசைட், டெலிவர், இதை வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. தடால்னு ஒரு நாள் சொல்லிட்டு மார்ட்டின் சார் முடிச்சிட்டாங்க. இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். சரி, ஒரு ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹேவ் ட்ரீம்ஸ். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது இல்லையா, நிறைய கனவுகள் எல்லாருக்கும் இருக்குது. ட்ரீமுக்கு முன்னாடி இன்னொரு 3 பண்ணணும். ஒரு ABC பண்ணணும். ஒரு டியை ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஒரு ABC வேணும். ஆம்பிஷன், பிலீஃப், கிளாரிட்டி. என்ன வேணும்? சும்மா கனவு காண்ற முடியாது. கனவை பற்றி யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மேற்கோள். விவேகானந்தர் அழகாக அஜித் டைலாக்கை எப்படி சொன்னாங்கன்னு போட்டு காமிச்சார். சுவாமி விவேகானந்தர் வந்து, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். உன்னால் முடியாது என்று உலகத்தில் ஒருபோதும் இல்லை என்று நினைக்காதே. முடிஞ்சு போச்சு. இது எந்த படத்தில் வரப்போகுதுன்னு தெரியல. நீங்கள் அந்த டைலாக் தான் மனப்பாடம் பண்ணுவீங்க, இந்த டைலாக்கை நீங்கள் ஃபர்கட் பண்ணிடுவீங்க. ட்ரீமை பற்றி எவ்வளோ அழகாக
சுவாமி விவேகானந்தர் ஐயா அவ்வளோ அழகாக சொன்னாங்க. சரி, திருக்குறளில் ஏதாவது ட்ரீமை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா, குறளில் 666 ஒன்று வந்தது. 666 இன்னொரு ஈவில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே கார்டியன் ஏஞ்சல்னு ஒன்று இருக்குது. அந்த குறள் அங்கேயே வந்ததுன்னு தெரியல. திருக்குறள் 666 யாராவது சொல்ல முடியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க, பாடமே எங்களுக்கு தெரியலன்றீங்களா? எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், அந்த குறளை கம்ப்ளீட் பண்ண முடியுமா யாராவது? எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரின்னு சொன்னார். ரொம்ப கொடுமை சார், நீங்கள் காலையில் வந்து குறள்லாம் சொல்லி எங்களை வறுத்தெடுக்கிறீங்க, நாங்கள் ஜாலியாக இருக்கலான்னு வந்தோம்னு நினைக்கிறீங்களா? சரி, ஒரு எண்ணம் வேணும். அந்த எண்ணத்துக்கு நீங்கள் திண்ணமாக உழைச்சிங்கன்னா அந்த எண்ணம் நிறைவேறும், அவ்வளோதான். 2 அடியில் சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக, அதுவும் ஒரு ஃபேன்சி நம்பர் 666. இந்த குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஃபேஸ் சொன்னால் நீங்கள் செகண்ட் ஃபேஸ் சொல்லணும். எண்ணியே எண்ணியாங்கு எய்துவர், சொல்லுங்க. எண்ணியர் திண்ணியராக பெறின். அப்போ வந்து எவ்வளோ அழகாக நீங்கள் எண்ணணும். அந்த எண்ணத்துக்கு ஒரு திடமான ஒரு வழி வேணும். அந்த திடமான வழியில் நடந்தீங்கன்னா அந்த எண்ணம், அந்த ட்ரீம் கைகூடும். ட்ரீமை பற்றி சுவாமி விவேகானந்தர் சொல்லிட்டாரு, திருவள்ளுவர் அழகாக சொன்னார். பாரதி என்ன சொல்கிறாரு? எவ்வளோ தூரம் ட்ரீம் பண்ணலான்னு சொல்கிறாரு? பெரிதினும் பெரிது கேள்னார். மகாகவி பாரதி என்ன சொன்னார்? பெரிதினும் பெரிது கேள், கொஞ்சமாக கேட்காத, நீ வேணும்னா என்ன கேட்கணும்? எலன் மாஸ்க் மாதிரி ஆகணும். உங்களோட ட்ரீம் வந்து ஒரு பிக் ட்ரீம், ஒரு பெரிதினும் பெரிது கேள்னு சொன்னார். ரைட். அப்துல் கலாம் ஒரு ட்ரீம் பற்றி சொல்லியிருக்காரு, அது யாராவது சொல்கிறீங்களா? அது அவங்க சொல்கிறாங்க. போஸ்கோ சார், சத்தமாக கூட சொல்லுங்க. ஏன் Anybody else? கனவு காணுங்கள், நல்லா தூங்கினு நல்ல தூக்கத்தில் கனவு காணுங்கள்னு சொன்னாரா? நைட்டு நல்லா தூங்குங்க கனவு காணுங்கள்னு சொன்னாரா? Dream is not one you have in sleep, it's the one which makes you not to sleep. வண்டர்ஃபுல். ஒரு நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம். உங்களை தூங்க செய்யும் கனவு காணாதீர்கள், உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனவு காணுங்கள் சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம். அவருக்கு நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம். ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சோம், எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? தூங்கியிருக்கவே மாட்டான் இல்லையா? ஒரு பொருளை, இந்த மைக்கை கண்டுபிடிச்சோம், எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ராப்பகலாக தூங்காமல் கண்டுபிடிச்சிருப்பான். ஒரு படத்துக்கு போனால் எப்படி ப்ரிப்பேர் ஆகும்? கையில் டிக்கெட்டை பார்த்தா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம். ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கணுன்னா எப்படி யோசிப்போம்? நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம். ஆனால் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணுன்னா, see, that is what the dream. Dream is magical. உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனவை நீங்கள் காண வேண்டும். ஒரே ஐடியா, ஒரே ஐடியாலஜி தனி ஒருவனில் சொன்னதுன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை வச்சுக்கோ, அந்த ஒரே இலக்கை சிந்தனையாக்கு, அந்தபடியே வழி நடன்னு சொல்லுவாங்க. தனி ஒருவனில் ஒரு டைலாக் இருக்குது. அப்படி ஒன்று சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ வண்டர்ஃபுல்லாக அவ்வளோ ட்ரீம்ஸ் பற்றி சொன்னாங்க. இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம், ரொம்ப ஆசையாக கோயிலுக்கு போகிறோம். வேளாங்கண்ணிக்கு போவோம், ஏழுமலையானை பார்க்க போகிறோம். நான் கூட திருப்பதிலாம் போயிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் போகிறோம். கோயிலுக்கு போயிருக்கீங்களா எல்லோரும்? யார் யார் போயிருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, குட் 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 குட். சாமி பார்க்க தானே போகிறீங்க? சாமி பார்க்க போகிறீங்க. சாமி பார்க்குறீங்களா? பொய் சொல்லாதீங்க. இப்படின்றதுக்குள்ளே வெளியே வந்துடணும். திருப்பதியில் அங்கே போய் என்ன பண்ணுவோம்? சாமி முன்னாடி என்ன பண்ணுவோம்? கரெக்டாக சொல்லுங்கள். எப்படி வேண்டுவீங்க? மேலே யாரோ சொல்கிறீங்க, எப்படி வேண்டுவீங்க? கண்ணை மூடி வேண்டுவீங்க. ஏங்க 3 மணி நேரம் லைனில் நிற்கிறீங்க, சாமி பார்க்க போகிறீங்க, ஏன் கண்ணை மூடி வேண்டுறீங்க? இப்போ எல்லோரும் கண்ணை மூடிக்கலாம். சீரியஸாக தான், எல்லோரும் இப்போ கண்ணை மூடிக்கலாம்.
உங்கள் பக்கத்தில் போஸ்கோ சார் வரார் சார், இந்த ஃப்ரண்ட் லைன் வாங்க சார். எல்லாம் கண்ணை மூடிக்கலாம். லிட்ரலா Close your eyes. ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். சார் மைக் கொடுங்க, யாருக்கையாவது ஒரு கேர்ள்ஸ்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் கண்ணை மூடி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பொருளோ, கண்ணை மூடி அப்படியே சொல்லலாம், மைக் பாஸ் பண்ணாதீங்க சார், அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, இப்போ கண்ணை திறந்துருங்கம்மா, கண்ணை திறந்துருங்க. கண்ணை மூடினீங்களே என்ன தோணுச்சு சொல்லுங்க. Jesus. ஆ Jesus. ஜீசஸ் பா. டக் டக்குன்னு பாஸ். சேம். அடுத்து டைம் இல்லை. என்னையா ஒரு கண்ணை மூடி திறந்ததில் என்ன தோணுச்சுன்னு சொன்னால் இவ்வளோ கன்ஃபியூஷனாக உங்களுக்கு? நிறைய தோணிடுச்சு போல இருக்கும். சரி, எதுமா நம்மளை மாதிரி பசங்க நிறைய பேர் மேலே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு கேட்கல. நாங்களும் லாஸ்ட் பெஞ்சு தான்ப்பா. குட் குட். சரி, இதோட சூத்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன் கிட்ட போய் பெருமாள் சன்னிதியில் நின்று, ஒரு வேளாங்கண்ணி மாதா கிட்ட போய், ஒரு மசூதிக்கு போய் நல்ல மனசார சாமியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஏன் ப்ரே பண்ணுறோன்னா, அந்த காட்சியை அப்படியே நம்ம லாக் பண்ணி மனசுல எடுத்து நிப்பாட்டிடுறோம். எப்படி பண்ணுறோம்? அந்த காட்சியை லாக் பண்ணி அப்படியே மனசுல எடுத்து நிப்பாட்டிடுறோம். நீங்கள் பார்க்குறீங்களே 4 மணி நேரம் ஃபோனு, அது மட்டும்தான் உங்களை ஓடிட்டே இருக்கும். அந்த படம் மட்டும்தான் உள்ளே ஓடும். அதனால தான் காலையில் வந்தவுடனே ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. எல்லோரும் ஏஞ்சி நின்று இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணாங்க. உங்கள் ஸ்கூலில் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் யுவர் டே, ஸ்டார்ட் யுவர் ட்ரீம் வித் எ ப்ரேயர். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்த அந்த சூத்திரம். வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காலையில் எழுந்துச்சி ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லி பண்ணுவாங்க. பெட்லேருந்து எழுந்திரிக்கும் போது ஏசுவே வாங்க, மாதாவே வாங்க, ஒரு சின்ன ப்ரேயர் பிஃபோர் ஸ்டார்ட் எனி ஒர்க் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது எந்த கடவுளாக வேணால் இருக்கலாம். ஸ்டார்ட் யுவர் டே, ட்ரீம் வித் எ ப்ரேயர். நீங்கள் எப்போ நீங்கள் இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணுறீங்களோ உங்கள் மனக்கண் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அது எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னா, நீங்கள் எதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்களோ அது எதெல்லாம் உங்கள் மனக்கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் டிவியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரு கண்ணை பார்த்தீங்கள, கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு இல்லை? சார் சொன்னார், 3 கண்ணையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நம்ம கண்ணை போட்டவரை நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியாது. இது யார் கண்ணோ பார்த்தா மாதிரி இருக்குது போல இருக்கே அப்படின்னு நினைப்போம் நம்ம, இல்லையா? ஸோ அந்த மாதிரி கண்ணை மூடி யூ ஹேவ் டு ஒருநிலைப்படுத்தணும், உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தணும் பிஃபோர் யுவர் ட்ரீம். அதுதான். நீங்கள் இப்போ கண்ணை மூடி பார்த்தீங்க, 2 மினிட்ஸ் கண்ணை மூடி பாருங்கள், என்னென்ன வருதுன்னு பாருங்கள். திருப்பியும் அகெயின் கண்ணை மூடில் நிறைய பேர் சாக்லேட் வருதா, சினிமா வருதா, டிவி வருதா, கடவுள் வராரா, எந்த கடவுள் வராரு, புக்கு வருதா, மேக்ஸ் மிஸ் நான் வராங்களா, பிரின்ஸ்பால் தத்துறாங்களா, உங்கள் அப்பா அம்மா திட்டுறாங்களா. ஓகே, கண்ணை ஓப்பன் பண்ணலாம். சி 2 இருக்குது. கண்ணை மூடுனீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும், காதையும் சேர்த்து மூடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மெடிடேட் பண்ணி உங்கள் ஃபோக்கஸில் வந்துடுவீங்க. இவ்வளோ தேவை ட்ரீமுக்கு. அப்போ ட்ரீமுக்கு ஆம்பிஷன் தேவை, பிலீஃப், உங்கள் மேலே நம்பிக்கை தேவை, உங்கள் மேலே நம்பிக்கை தேவை, ஒரு கிளாரிட்டி தேவை. சும்மாலாம் கனவு காண்ற முடியாது. உனக்கு என்ன கனவுன்னா நீ என்ன சொல்லுவ? அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும். அதுக்கு ஒரு தகுதி உனக்கு இல்லைன்னு உனக்கே தெரியும். சும்மா நீ என்ன சொல்லுவ? அடித்து விடுவான், நம்மளை சும்மா தானே கேட்குறாங்க, யார் நம்ப போகிறா அப்படின்னு அடித்து விடுறது. அப்படி செய்யக்கூடாது. சரி, இப்போ ட்ரீமை சொல்லியாச்சு. ட்ரீமுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கோம் நாங்கள்? ஒரு கனவு காணணும், அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்னால் டிசைட் பண்ணணும். அந்த டிசைட் பண்ணுறதுக்கு 2 டி ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த டிசைட் பண்ணுறதுக்கு 2 டி ப்ராப்ளமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இட் இஸ் கால்ட் டிஸ்ட்ராக்ஷன். என்னது? ட்ரீம்லேருந்து டிசைடுக்கு வரணும்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஜீசஸ் லாஸ்ட்டு சப்பர் முடித்து அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. கூட இருக்க 12 சீடர்களும் சொல்கிறார், என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கப்பா, எல்லாம் ரெடியாக இருங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறார்.
உடனே எல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க. அவர் மலைக்கு மேலே போய் ப்ரேயர் பண்ண போயிட்டார். திரும்பி வந்து பார்த்தா எல்லாம் தூங்கின்னு இருக்காங்க. என்னப்பா லாஸ்ட் சப்பர் சொல்லிட்டு போனேன். திருப்பி எழுப்பி தட்டி மேலே போகிறார். திருப்பி வந்து பார்த்தா பாதி பேர் தூங்குறாங்க. அப்போ ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது. என்ன சொல்கிறாரு? ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானதுன்னு சொன்னார். என்னென்னா உங்கள் சோல் எப்போயுமே எனர்ஜெட்டிக்காக, இப்போ நிற்கிறீங்க தெரியுங்களா, கிளாப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி உங்கள் கிளாஸில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி அட்டகாசமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அழகாக தெரியுறீங்க எங்களுக்கு. இதே மாதிரி படிப்பில் இந்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய உங்கள் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். சார் ஒரு செலவு காசு கொடுத்தார் இல்லையா, நான் ஒரு செலவு ஒரு நம்பர் சொல்கிறேன், 194. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 194 + 60, 194 + 70. 10வது படிக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் கெடு வந்து 194 + 70. இந்த வருஷத்தில் 194 நாள் பாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 254 days for +2 and 264 days for 10th board exam. இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எங்களை பார்க்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் மோட்டிவேஷன் தரோம். இதை விரயம் பண்ணாமல் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் காப்பாற்றிட்டு வரணும். உங்கள் ஸ்பிரிட் உற்சாகமானது, ஆனால் உங்கள் மாமிசமோ பலவீனமானது. அப்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு ட்ரீம்லேருந்து கடக்கணும்னா ஒரு டியை கடக்கணும்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு டியை கிராஸ் பண்ணணும். இன்னொரு டி இருக்குது. அடட பனானா. See, you think it is simply a banana? உங்களுக்கு ஏன் பனானா சிரிப்பு வந்துடுச்சுன்னா, இருக்கிறதுலே சீப்பான ஃப்ரூட் நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டா? ஓகே சில்ட்ரன், எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகே, எல்லோரும் எழுந்துட்டீங்களா? உங்கள் ரைட் ஹேண்டை ஃபோல்ட் பண்ணுங்களேன். ஃபோல்ட் யுவர் ரைட் ஹேண்ட். ஈஸியாக இருக்கா? அசியூம் ஒரு 5 கிலோ தம்பிள்ஸ் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் தூக்க முடியுது? எவ்வளோ தூரம் தூக்க முடியும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? ஓகே, ஒரு 500 kg தூக்கணும். இப்போ என்னம்மா முடியாதா? இந்த தானோஸில் ஒரு படத்தில் கடைசியில் தூக்குவாங்க தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து எழுப்பாங்க, தானோஸ் தூக்குவார். ஓகேயா? இமேஜின் தட் இந்த 254 days டிஸ்கம்ஃபர்ட்டோட தான் இருக்க போகிறீங்க. இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. லைக் எ பனானா. யூ டோன்ட் நோ வாட் இஸ் பனானா டூயிங். ப்ளீஸ் சிட் டவுன், ஐ வில் டெல். Children, look here. Most important thing. அடுத்த ஸ்லைடுமா. ஓகேயா? டோன்ட் திங்க். சில்ட்ரன்ஸ் இங்கே பாருங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளீஸ். பனானாக்கு ஒரு செடியும் கிடையாது, மரமும் கிடையாது. அதுக்கு உண்டான டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட பெரிய கிளை. பனானாவோட பெரிய கிளை. அது சன்லைட் வந்து அந்த ஃப்ரூட் மேலே படாமல் அந்த சன்லைட் வந்து அதை தடுக்குது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை மாதிரி டிவி, ஸோ மெனி திங்ஸ், மூவிஸ் இதெல்லாம் சேர்ந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பனானா இலை தடுக்கிறனால சன்லைட் கிடையாது அதுக்கு. அப்போது ஏன் பனானா கருவாக இருக்குன்னா, 500 கிலோ வெயிட்டோட வாழ்நாள் ஃபுல்லாக கருவாகி இப்படி பனானா இருக்குது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எதிர்த்து மேலே நிற்குது. எந்த லிவிங் திங்ஸ்க்கும் இது கிடையாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? என்னது அது? சரி, ஒரு 10 நிமிஷம் மேலே நின்று காட்டுங்களேன். முடியாது. பறவைக்கு அந்த குணம் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மீறி பறக்கலாம். பட் ஆனால் ஒரே ஒரு லிவிங் திங் வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சி அதுக்கு உங்களுக்கு உணவாகிட்டு போயிடுது. அதுவும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டு போகுது அந்த பனானா. அதனால தான் அது பார்த்தீங்கன்னா கருவாய் மேல் நோக்கி வளருது. அடுத்த ஸ்லைடு காட்டுங்களேன். இப்போ பார்த்தீங்களா ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி இருக்குது? அது கீழ் நோக்கி இருக்கா அந்த பூலாம்?
ஆனால் அது முடியும் தருவாயில் அது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நிமிஷமும் டிஸ்கம்ஃபர்டோட 500 கேஜியை இழுத்து கொண்டு உயிர்ப்பு சக்திக்கு எதிர்த்து அது நிற்குது. உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எதிர்த்து, உங்களை இழுக்கிற எல்லா விஷயங்களும் எதிர்த்து, உங்கள் புவியீர்ப்பு சக்தியான அனைத்து தடைகளையும் உடைச்சி நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 254 days ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டாவது டிசைட் பண்ண முடியும். ட்ரீம் டிசைடுக்கு வரணும்னா டிஸ்ட்ராக்டும் இந்த டிஸ்கம்ஃபர்ட்டையும் உடைச்சிங்கன்னா டிசைட் பண்ணுவீங்க. இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ அவ்வளோ கஷ்டம். சரிங்க, இந்த டிசைட்னா என்னங்க? டிசைடுன்றீங்களே அப்படின்னா, குட். என்ன டிசைட்னா ஒரு ஈகிள் படத்தை போட்டு விட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. ஒரு பறவை, எல்லா பறவையும் ஒரு கிளையில் உட்காருமா உட்காராதா? கிளையை நம்பி உட்காருதா? ஆமாம் இல்லை. எதை நம்பி உட்காருது? கிளையை நம்பி தானே உட்கார முடியும். கிளை வளையுமா? பிரான்ச் வளையுமா? வளையாதா? உடையுமா? அடுத்த நாள் வந்து அந்த பிரான்ச் காணா போயிருக்குமா? ஆனாலும் அந்த பறவை எதை நம்பி உட்காருது? அதோட சூப்பர், அந்த பசங்க 2 பேரும் ஒரு கிளாப் பண்ணுப்பா. அதோட விங்ஸை நம்பி உட்காருது. அந்த பறவை அதோட விங்ஸை நம்பி உட்காருது. யூ ஆர் born டு ஃப்ளை. நீங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டது சும்மா நடந்து போகிறதுக்கு இல்லை, பறக்கிறதுக்காக படைக்கப்பட்டீங்க. யூ ஆர் born டு ஃப்ளை. அந்த மாதிரி ஆளுங்க எதை நம்பணும்னா, இப்போ இருக்கிறோம் சார், இது வரைக்கும் லோ கிரேடு தான் சார் சொன்னார். அவரோட வாழ்க்கையோட சாம்பிள். லோவர் கிரேடில் இருந்தேன் நான். ஒரு நாள் டிசைட் பண்ணேன். த டே வென் ஐ டிசைடட் 100 வந்தேன்னாரு. ஐ ஃபெயில்ட் இன், ஐ டோல்ட் யூ. பட் நான் ஒரு 7 டிகிரி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய குவாலிஃபிகேஷன் ஒரு 7 டிகிரி வச்சுருக்கிறேன். நான் எங்கே தொலைந்து போனனோ அங்கேருந்து தான் எழுந்து வந்திருக்கேன். என்னோட நம்பிக்கை, நான் வந்து ஐ எம் born டு ஃப்ளை. நான் சிறகடித்து பறக்க இருக்கிறேன். நான் டிசைட் பண்ணேன் வந்துட்டேன். ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்டையும் அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் உடைச்சிங்கன்னா யூ கேன் டிசைட். அதுலேயும் என் ஈகிளை இங்கே போட்டு காமிச்சேன்னா அதுக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன குணம்னா, நல்ல வெயில், மழை, புயல் காற்று அடிக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச பறவை எல்லாம், நீங்கள் வளர்க்குற பெட் அனிமல்ஸ் கூட இருக்கும். என்ன பண்ணும்? எல்லாமே கூட்டு உள்ள பார்த்து ஓடிடுவாங்க, எங்கேயா செட்டில் ஆகிடுவாங்க. ஈகிள் என்ன பண்ணும்? அந்த புயல், மழை, மேகம் எங்கே ஆரம்பிக்குதோ அதுக்கும் மேலே போயிடும். உங்கள் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் பிரச்சனைக்கு மேலே போய் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா தனி பாதை அமைச்சு அது தனியாக சுற்றிட்டு இருக்கும். எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. புயல், மழை, மேகம் வானத்தில் எவ்வளோ தூரத்தில் ஆரம்பிக்குதோ அதுக்கு மேலே போய் அதை வட்டமிட்டு கொண்டு இருக்கும். அதனால் நீங்கள் டிசைட் பண்ணால் எப்படி டிசைட் பண்ணணும்? மகாகவி பாரதி சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிது கேள்னு டிசைட் பண்ணோம். சும்மா அப்படி டிசைட் பண்ணக்கூடாது. சார் ட்ரீம்லாம் பண்ணுறோம், டிசைட் பண்ணும்போது டிசைட் லைக் அன் ஈகிள். ஓகே, ரைட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ட்ரீமுக்கு 2 பிரச்சனையாக இருக்கிறது என்னது? ஓகே, கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்டோம்? டிசைட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன வேணும்? டெலிவரிக்கு இன்னும் 2 டி ப்ராப்ளமாக இருக்கும். என்னடா ஒரே ப்ராப்ளமாக சொல்கிறாரு, மேக்ஸ் டீச்சர் போல நினைக்காதீங்க. டெலிவரிக்கு இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன் ப்ராப்ளம் இஸ் டிசிப்ளின், which will lead you to deliver. The other way which will help you is dedication. என்ன? டெடிகேஷன். டிசிப்ளின்னா என்னங்க? உங்களுக்கு யாருக்கா டிசிப்ளின் இருக்கா?
தெரியல, கேட்டுக்கலான்னு. செல்ஃப் டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சுய ஒழுக்கம். காலையில் கரெக்டாக எழுந்திருக்கிறீங்களா டைமுக்கு? போய் சொல்லாதீங்க, அப்பா அம்மா எழுப்பிவிட்டா தானே எழுந்திருக்கிறீங்க. ஆமாம் சார். டைமுக்கு சாப்பிட்றீங்களா? நல்லா தூங்குறீங்களா? ஜாஸ்தி தூக்கம் வருது. சரி, இந்த 254 days and 264 days of your life, இந்த 254 days is so important. நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளினா உங்களை நீங்கள் கரெக்டாக ஷேப் பண்ணிக்கணும். எப்படின்னா, காலைல கரெக்டாக டைமுக்கு எழுந்திருக்கிறது, குளிக்கிறது. பெரிய வார்த்தை சொல்லிட்டேன், தப்பான வார்த்தை நினைக்கிறேன். இந்த ஜென்சி குளிக்கிறதுனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நாங்கள்லாம் 2 வேளை குளிக்கிற டைம்லேருந்து வந்தவங்க. அதனால் நான் போகிற இடம்லாம் கேட்குறேன், டே யாராவது குளிக்கிறீங்களா சீரியஸாக? டெய்லி குளிக்கிறவங்களாம் கை தூக்கு. உடனே இதில் மட்டும் ஓகே, புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். See, it is called self discipline. உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு ருட்டீன் வேணும். அது நாங்கள் யாரும் சொல்ல முடியாது. ஒன்றுலேருந்து நீயே தான் வகுத்துக்கணும். உனக்கு என்ன கம்ஃபர்ட்டு, நான் கரெக்டாக எழுந்திக்கணும், இந்த டைம் எழுந்திரிக்கணும். இந்த 254 days நீ ஒர்க் பண்ணு. இந்த மேஜிக்கல் 254 days யூ ஹவ் டு ஒர்க் ஃபார் யுவர் டிசிப்ளின். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, காலையில் எழுந்தோடனே ஒரு சின்ன ப்ரேயர், ஸ்டார்ட் யுவர் டே ஸோ எனர்ஜெட்டிக்லி. இன்னைக்கு இவ்வளோ அழகாக ஜொலிக்கிற மாதிரியே இந்த 254 நாள் ஜொலிச்சிங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா யூ கேன் வின். அதுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பேட்மிண்டன் வீராங்கனை. இவங்களுக்கு ஒரு அடைமொழி இருக்குது. என்ன? இப்போ ஐயா மணிகண்டன் ஐயாவை செல்வன் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அடைமொழி இருந்தது. அவங்க அதை உடைச்சாங்க. என்ன அடைமொழி? சில்வர் சிந்துன்னு சொன்னாங்க. அவங்கள என்ன சொன்னாங்க? அவங்க இமேஜின் யுவர் செல்ஃப் இன் ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் அச்சீவ்மெண்ட் டிசைட் பண்ணிட்டீங்க, டெலிவரி பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜில், ஒரு ஒலிம்பிக் ஸ்டேஜில் கோல்டு மெடல் பதில் ஒரு சில்வர் மெடல் வாங்குறீங்க. உங்களுக்கு போதுமா? அது பத்தாதா? அவங்களுக்கு அது பத்தலை. 2016 ஷீ காட் ஃபர்ஸ்ட் உமன் டு செக்யூர் சில்வர் மெடல். எல்லா பத்திரிகைலையும் அதுக்கப்புறம் எல்லா போட்டிகள்லையும் அவங்க பண்ணாங்க, சில்வராக அடிச்சுட்டே வந்தாங்க. அதனால் அவங்க பேப்பரில் அவங்க அடைமொழி எப்படி இருந்ததுன்னா சில்வர் சிந்துன்னு இருந்தது. உடனே அவங்க கோச்சும் அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் டீச்சரோட நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய தருணம். டிசிப்ளின் உங்களுக்கு கிடைக்கலன்னா யூ ஹவ் டு ஒர்க் வித் யுவர் கோச். ஏன் சார், நானும் அந்த பாபா படத்தில் சொல்லுவார் தெரியுமா கவுண்டமணி, பாபா நானும் 4 நாள் ப்ரேயர் பண்ணுறேன், 5 தடவை பண்ணுறேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேன் பாபான்னுவார். கூடியே இருந்தேன். அந்த மாதிரி ஷீ டோல்டு லிட்டரரி டு அவர் கோச், டெய்லி 8 hours ஒர்க் பண்ணுறோம், 8 hours ட்ரைனிங், இன்டென்ஸ் ட்ரைனிங். அப்புறம் என்னென்னலாம் ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி பார்த்தோன்னா, சரி 8 மணி நேரம் பத்தாது, கோல்டு அடிக்கணும்னா 12 மணி நேரம், எக்ஸ்ட்ரா 4 hours ஆஃப் யுவர் டிசிப்ளின் ரொட்டீன். ஜங்க் ஃபுட்ஸ் கட் பண்ணாங்க. கடைசியில் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பாக்கெட்டில் இருந்த இதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி வச்சுட்டாங்க. 3 வருஷம் கழித்து இந்த டிசிப்ளின் ரொட்டீனை ஃபாலோ பண்ணனால சிந்து காட் கோல்டு மெடல். ஃபர்ஸ்ட் உமன் டு செக்யூர் அ கோல்டு மெடல். இந்த கிளாப் அவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது. அந்த பெருமையை சொல்கிறோம், நம்ம பூரிச்சிக்கிறோம். சில்வர் சிந்து பிகம் அ கோல்டு சிந்துன்னு பேப்பரில் எழுதினாங்க. 3 வருஷமாக 2016 19 வரைக்கும் அவங்கள சில்வர் சிந்துன்னு எழுதியிருந்தவங்க கோல்டு சிந்துன்னு எழுதினாங்க. அதனால் டிசிப்ளின் வில் மேக் யூ அ கோல்டு. நீங்கள் இப்போ எங்கே 60 மார்க் எடுக்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை, 100 மார்க்குக்கு வர முடியும். இந்த 254 days நீங்கள் காட்டக்கூடிய டிசிப்ளின் வில் லீட் யூ டு வின் தி கோல்டு மெடல். அடுத்தது டெடிகேஷன். பிரச்சனையான விஷயம் இதுதான், எல்லாத்துக்கும் மேலே பிரச்சனையான விஷயம் இதுதான். வாட் இஸ் டெடிகேஷன்? அர்ப்பணிப்பு. என்ன? டிசிப்ளினாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது பண்ணிக்கிறீங்க, பட் யூ ஹாவ் டு கிவ் லைஃப் டு தட். எப்படி லைஃப் டு தட்னா, அதுக்கும் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ஹூ இஸ் காட் சர்ச் பபுக்கா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உங்கள் டைமில் எங்கள் டைமில் நாங்கள் ஒலிம்பிக் பார்க்கும் போது who break 35 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். அவரே ஒரு தடவை என்ன பண்ணார்? 35 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் இது வரைக்கும். சர்ச் பபுக்கா. ஒரு ஸ்லைட் போடுங்க.
ஃப்ரம் உக்ரைன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஒலிம்பியனாக இருந்திருக்காரு. இப்போ உக்ரைன் ரஷ்யா பிரிஞ்சதில் உக்ரைன் போயிட்டார். பட் ஆனால் இன்டோரும் அவுட்டோரும் போல் வால்ட் சாம்பியன் அவர். ஒரு தடவையும் அவர் ரெக்கார்டு அவரே உடைச்சிருக்கார். 35 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். இமேஜின், நாட் ஒன் வேர்ல்ட் ரெக்கார்ட், he broke 35 வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் himself. அதான் டெடிகேஷன். டிசிப்ளின்னா ஒரு கோல்டு வாங்குறது இல்லை, 35 கோல்டு அசராமல் அவரே அடிச்சுட்டே இருக்குது. இஸ் கால் சர்ஜ் பபுகா. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அவர். Children, can you imagine that such a dedication? ஒரு தடவையும் வரும்போதெல்லாம் ரெக்கார்டு. இப்போ இந்த ரெக்கார்டா பிடிச்சிக்கோ, வேர்ல்ட் ரெக்கார்ட். எனக்கு என்னப்பா எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணியிருக்கேன். இஸ் த ஃபஸ்ட் மேன் டு கிளியர் 6 meters ஹைட் இன் போல் வேர்ல்ட். 6 மீட்டர்லேருந்து வரும்போதெல்லாம் இன்னொரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, இந்தா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. திட்ஸ் இஸ் கால் டெடிகேஷன். நீங்கள் ஒரு லெவல் டிசிப்ளின், டிசிப்ளின்லேருந்து மேலே வந்துட்டிங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் த டெடிகேஷன் to deliver everything in you. அதே மாதிரி இன்னொரு 35 காட்டுறேன். ஒரு 35 பார்த்தோம். இந்த 35 ரொம்ப ஆச்சரியமான 35. இவர் ஒரு ஐஏஎஸ், விஜய் வர்தன். இவர் யாரு? இவர் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்கலாம் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி விட்டுடுவாங்க. எல்லா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லையும் 35 தடவை இவர் ஃபெயில் ஆகிருக்கார். 35 தடவை வேர்ல்டு ரெக்கார்டு ஒருத்தர். இவர் வந்து 35 ஃபெயிலியர்ஸ் பார்த்து பிகம் ஐஏஎஸ். ஐபிஎஸ் ஆகிட்டார். ஆனாலும் அவர் மனசு ஆறல. அவர் என்னாச்சு, ஐஏஎஸ் ஆகிதாண்டா முடிப்பேன்ட்டு இஸ் த ஐஏஎஸ்ல இவர் ரெக்கார்டு. அவங்க எழுதின எக்ஸாம் 35 எக்ஸாமில் நீங்கள் நினைக்கலாம் நான் 10வது வரைக்கும் சரியாக படிக்கல சார், 11 வரைக்கும். யூ மே பிகம் அன் ஐஏஎஸ், வி டோன்ட் நோ. யூ மே பிகம் ஆஞ்சலோ இருதயசாமி, யூ மே பிகம் அட்வொகேட் ஜான் ஆரோக்கிய பிரபு. தெரியாது நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னு. ஸோ யுவர் டெடிகேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் மறக்காமல் டெலிவரி பண்ணுங்கள். ஏன் இந்த 35 முக்கியம்னு சொல்கிறேன்னா, ஏன் 35 முக்கியம் சொல்லுங்கள்? பாஸ் மார்க்காவது எடுக்கணும். அதனால தான் இந்த டெடிகேஷனில் இந்த 35 பற்றி சொன்னேன். சரி, அப்போ கடைசியில் டிசிப்ளின், டெடிகேஷன் இருந்தால் என்ன பண்ண முடியும்? டெலிவர் பண்ண முடியும். டெலிவர் பண்ணும் போது எப்படி டெலிவர் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒன் வீடியோ மட்டும், அதோட நான் என்னோட டெலிவரி பண்ணுறேன். So much interesting on me. You know, you cannot rest or sleep because the other one can pass you. Of course, we fight with everyone, with Neymar, with Messi, with Lewandowski, with Higuain. You know, with the top of the best players in the world. So, I mean, this is not fighting, but it's hard. It's healthy. You know, comparisons is healthy, and we fight. You know, to be the best. This is why. It's my main point, it's my motivation, it's to be better than them. Do you ever wake up and you say, I don't want to do it today? I fight against my mind. Yes, sometimes it's happened. We are all human beings. We are not happy every day. We are, you know, not in a good mood every day. It's normal, it's part of us. What do you do to overcome that? I fight against that. You know, it's the big challenge. It's when you're not willing to do something, but you have to do it. This is the main point. This is why I say our mind, it's a box of surprises, and you have to challenge yourself to be consistent. Such a great man. நிறைய மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம் அவர்கிட்ட இருந்து. கிரேட்டஸ்ட் வேர்ல்டே நிறைய மோட்டிவேஷன் எடுத்துக்கிறாங்க. அவர் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மோட்டிவேஷன் வீடியோ. அவர் என்ன சொல்கிறாரு டெலிவரி பண்ணோன்னா, ஃபைட் அகேன்ஸ்ட் யூ, ஃபைட் அகேன்ஸ்ட் யுவர் மைண்ட். திருப்பி நான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல வரேன். நான் ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது. அவர் வந்து அந்த வீடியோவில் இன்னும் கிளியராக போனால் சொல்லுவார், நீங்கள் காலையில் டெய்லி எழுந்து ஜிம்முக்கு போக விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க கிறிஸ்டியனோ ரொனால்டோ. நோ, ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னுவார். அப்புறம் ஏன் போகிறீங்க? அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது?
when you want to deliver, you have to fight against you. இந்த போன வருஷம் எழுதுனாங்க கிட்டத்தட்ட 9,07,000 மாணவர்கள் +2 எழுதியிருக்காங்க. அவங்களோட உங்களுக்கு காம்படிஷன் நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ. த காம்படிஷன் இஸ் பிட்வீன் யூ. உங்கள் முந்தைய ரெக்கார்டுக்கு சர்ச் பபுக்கா மாதிரி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 1 இன்ச் 2 மார்க் எக்ஸ்ட்ரா, 2 மார்க் எக்ஸ்ட்ரா. ஃபைட் அகேன்ஸ்ட் யூ. டிசிப்ளின் அண்ட் டெடிகேஷன், இந்த டெலிவரன்ஸ் வந்தால் தான் டெலிவர் பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு லாஸ்ட் வீடியோ மட்டும் ப்ளீஸ். சாரி. The plastic cups are placed next to each eye, covering its side view, while a fuzzy tube is bent over its nose to block out the shadows on the ground. You see, horses can normally see almost everything around them, meaning small movements can easily distract them. By leaving only a tiny space for its vision, the horse can only see the path in front, and the distractions fade away as the horse crosses the finish line. Because when the distractions disappear in our life, the path forward usually becomes obvious. Children, இட்ஸ் ஹார்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் தியரின்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, அதை ஹார்ஸ் வந்து 350 டிகிரி பார்க்கலாம். 350 டிகிரி. உங்களுக்கு மாதிரி இப்படி விஷயம் கிடையாது. ஹார்ஸ்க்கு இந்த சைடு 2 கண் இருக்குது. ஒரே சைடுக்கு பார்வை பார்க்கலாம், 2 கண்ணையும் வச்சு பார்வை பார்க்கலாம். அந்த ஹார்ஸை வந்து ப்ரே அனிமல். அது யாராவது வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னா சண்டை போடாது, ஓடிடும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கனால அது 360 டிகிரி பார்த்துட்டு ஏதாவது காது கேட்டுகிட்டே இருக்கும். அதான் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டே நின்றுனே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அது எனி டைம் ஏதாவது அட்டென்ஷன்லேயே அவளுடைய ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா எங்கேயோ ப்ராப்ளம் வருதோ, எங்கேயோ வருதோ, அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்லேயே அது இருக்கும் எப்பயுமே. அந்த ஹார்ஸை ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்லைடில் ஒன்று போட்டிருந்தாங்க. இட் இஸ் கால்ட் பிளைண்டர். அது வந்து குதிரை சேரியட்டில் போகிறாங்கல்ல, அதுக்கு போகிற பிளைண்டர். ரெண்டாவது பார்த்த வீடியோவில் இப்படி ஒரு பிளைண்டர் வச்சுருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, 350 டிகிரி பார்க்கக்கூடியதை 20 அடி மனசில் கண்ணை மூடி சாமியை ஃப்ரேம் பண்ணி உள்ளே இறக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே இறக்கி இந்த 20 டிகிரி மட்டும்தான் இந்த 254 டேஸ் பார்க்கணும். இந்த அன்வான்ட் இந்த 350 டிகிரியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சினிமா, டிவி கண்டதெல்லாம் யூ ஷுட் அவாய்ட். தென் யூ வில் கிவ் அ டெலிவரன்ஸ். வேர்ல்டு கப் வின் பண்ணுறாங்க ஒரு டீம். இப்போ உமன்ஸ் டீம் வின் பண்ணியிருக்காங்க, ஜென்ஸ் டீம். எந்த டீம் வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்க? எந்த மாதிரி டீம் வின் பண்ண முடியும்? நான் கண்ட்ரியை கேட்கல, எந்த மாதிரி டீம் வின் பண்ணலாம்? திறமையான டீம் வின் பண்ணலாமா? ஓகே, வேற என்ன சொல்லலாம்? தெரியல. ஓகே, ஐ வில் டெல் யூ த சீக்ரெட் ஆஃப் வின்னிங் வேர்ல்ட் கப் என்ன டீம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. யார் லெஸ் எரர்ஸ் பண்ணுறாங்களோ, யார் லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களோ, நீங்கள் சொல்லுவீங்களே, அட்டா பாவி கேட்சை விட்டான்டா, அட்டா பாவி ரன்னை விட்டான்டான்றீங்க. அந்த ரன்னையும் கேட்சும் விடாமல் எவன் பிடிச்சானோ அந்த டீம் என்ன பண்ணும்? வின் பண்ணிடும். என்ன வின் பண்ணும்? வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேர்ல்ட் கப்பு 254 நாள் கழிச்சு இருக்குது. அந்த வேர்ல்ட் கப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் எரர்ஸ், உங்கள் மிஸ்டேக்ஸை குறைக்கணும். ஹவு டு ரெடியூஸ் யுவர் எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு சூத்திரம், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆல் யுவர் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் வில் லீட் யூ டு விக்ட்ரி. 254 நாள் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி எத்தனை கிளாஸ் டெஸ்ட்டு எழுதுவீங்க சுமாரா? பிரின்ஸிபல் இருக்கார், கேட்போம். என்ன சார், ஒரு 50 டெஸ்ட் எழுதுவாங்களா கிளாஸ் டெஸ்ட்டு? They have tests every day. எவ்ரிடே டெஸ்ட். ஓ மை காட், எங்கள் காலம் பரவாயில்ல பொழுது. ஸோ எவ்ரிடே டெஸ்ட்டு. ஓகே, ஸோ அப்போ ரஃபாக ஒரு 150 எக்ஸாம்ஸ் சார், மிட் டேர்ம் அண்ட் ஆஃப் இயர்லி. Monthly tests and final exams வந்து quarterly, half yearly 3 revisions போவாங்க. ஓகே, அது ஒரு 30 எக்ஸாம்ஸ், இது ஒரு 100 எக்ஸாம். அந்த எக்ஸாம்லாம் கஷ்டப்பட்டு எழுதுகிறோம். நம்ம ஆன்சர் பேப்பருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திருத்தி கொடுப்பாங்க. அதை ஒரு பொருட்டுக்கும் மதிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்?
ஒரு பொருட்டும் அழிக்க மாட்டோம். நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே இந்த டேக் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை கயிறு வாங்கி வச்சுக்கோங்க, நூல் வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது முக்கியம் இல்லை. இப்போ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சின்சியர். ஹவு டு ஃபேஸ் யுவர் போர்ட் அந்த 3Dயில் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு எரர் பண்ணியிருப்பீங்க, அதே எரரு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் பண்ணுவீங்க. ஐ சேலஞ்ச் யூ. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எரர் பண்ணியிருப்பீங்க, அதே மிஸ்டேக்ஸ். நீங்கள் ஒருத்தனை சொல்கிறீங்களே, இவன் வந்துட்டானா, ஐயோ கேட்சை விட்டுருவானே, உங்களுக்கு தெரியும் அவன் கேட்சை விட்டுருவான்னு. இவன் வந்தானா, ஐயோ 6 போகாது, உங்களுக்கு தெரியும் 6 போகாதுன்னு. அதே தான் உங்களுக்குள்ளே இருக்குது. டோன்ட் த்ரோ அவே ஆல் யுவர் கரெக்டட் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்ஸ். டெஸ்ட் பேப்பராக இருக்கட்டும், உங்கள் மிட்டமாக இருக்கட்டும், உங்கள் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தச்சு வச்சுருங்க. எப்போ பார்க்கணும்? அதுதான் உங்கள் பைபிள். அந்த எரர்ஸும் மிஸ்டேக்ஸும் 0 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குமா? 100 கிடைக்கும். வேர்ல்டு கப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் வே டு ப்ரிப்பேர் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். இதை நீங்கள் அழகாக அந்த ஏபிசியோடு ஆரம்பித்து, அந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன மறந்து போச்சா? ட்ரீம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 2 டி எல்லாம் சேர்ந்து அந்த 7 டியும் கடைப்பிடிச்சி உங்கள் எரர்ஸ் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி 100% அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு கப் நிச்சயம் வெல்வோம். நன்றி, வணக்கம்.